நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 3/8/2024 ஆடி 18 சனிக்கிழமை. தேய்பிறை சதுர்தசி திதி பகல் 3:51 வரை, பின்பு அமாவாசை. புனர்பூச நட்சத்திரம் பகல் 11:59 வரை, பின்பு பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ஆடி 18 முன்னோர் வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குரு பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் ஒரு சிறப்பான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதியான சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 4இல் சஞ்சரிப்பதும் 3ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு நிலவுவதால் போட்ட முதலை எளிதில் எடுக்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் 12ஆம் வீட்டில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் அதனை கையாண்டால் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்துவது மிக மிக நல்லது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கடகராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில்
கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வானது தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். புதன் சுக்கிரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக தேவையற்ற இடையூறுகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு செயல்பட்டுவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன், பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தற்போது தீர்த்து கொள்ள முடியும். பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கூட தற்போது கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த சுபகாரியத்திற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் ஒரு சில ஆறுதலான செய்தி ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உறவினர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதன் மூலமாக அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன், 10ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. முன்கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன், 6ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும்.
எதிர்பார்க்கின்ற பண வரவுகள் கிடைப்பதில் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் என்பதால் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல், குறிப்பாக மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தடைப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். உங்கள் மீது உடனிருப்பவர்கள் வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், 5இல் குரு சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது குறைந்து ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி கிடைக்கும். பேச்சில் பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதும் 7இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவுவதால் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி மன அமைதி ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். பேச்சில் நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தற்போது சற்று அனுசரித்து செயல்பட்டால் விரைவில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சற்று குறைந்து ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படும். அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் உங்கள் பணியில் நீங்கள் நிம்மதியுடன் செயல்பட முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.